கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1371 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 14:12 நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. இன்றைக்கு அநேக மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையிலே தாறுமாறாக நடக்கிறார்கள். அறிவுபூர்வமான காரியங்களை ஏற்றுக்கொள்வதில்லை. அறிவுபூர்வமானவர்கள் அல்லது முதியவர்கள் சொல்லுகிற ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வதில்லை. எனவே அவர்களுடைய முடிவு மரண வழிகளை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியை காட்டிலும் கர்த்தருக்கு செம்மையாய் நடந்து அவன் வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்க்கை நடைமுறைகளை மாற்றிக்கொள்வானானால், செம்மையாய் கர்த்தருக்கு முன்பதாக நடக்கிறவனுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. தனக்குத்தானே செம்மையாய் நடக்கிறவன், ஒரு உதாரணத்திற்கு தேர்வு எழுதுகிற பிள்ளைகளினுடைய விடைத்தாள்களை அவர்களை கொண்டே திருத்த சொல்லுவோமானால் எல்லாரும் 100க்கு 100 போட்டுக்கொள்வார்கள். ஆனால் அது வேறு ஒருவரால் திருத்தப்படுகிறது. அதே போல மனிதனுடைய வாழ்க்கையும் கர்த்தரால் ஆய்வு செய்யப்படும். கர்த்தர் மனிதனுடைய வாழ்க்கையை செம்மையானதாய் பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பார்வையிலே செம்மையாய் வாழ வேண்டும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற பாதையில் அல்ல, கர்த்தருக்கு செம்மையாய் தோன்றுகிற பாதையில் நடந்தால் வாழ்க்கையில் அமைதி, செழிப்பு, சமாதானம் எல்லாம் வரும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகளிலே மரண வழிகளாய் காணப்படுகிறது. ஆனால் கர்த்தருக்கு செம்மையாய் நடக்கிற மனிதர்கள் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். செம்மையாய் கர்த்தருடைய பார்வையிலே செம்மையாய் பயபக்தியாய் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து பாருங்கள். உங்கள் எல்லா காரியங்களிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.